Good morning, students. I am Satya. Welcome to Satya's class. NEET 2027 எக்ஸாமில் ஃபிசிக்ஸில் 140 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணணுமா? நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வீடியோஸ் எல்லாமே ஃப்ரீயாக பாருங்க. டுடேஸ் கிளாஸில் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னா என்ன, அதோடைய பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீட் எக்ஸாமில் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை எப்படி வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் பார்த்துடலாம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். லிக்விட்ஸில் கிரியேட் ஆகக்கூடிய ப்ரெஷரை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை வந்து லிக்யூடில் நான் இம்மர்ஸ் பண்ணுறேன், சரிங்களா? அப்படி இம்மர்ஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் லெவல் மேலே வந்துட்டு ஏறும், ஓகேவா? ஸோ அப்படி மேலே ஏறுறப்ப எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த லிக்யூடில் ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்துட்டு கிரியேட் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறதுனால, வாட்டருக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறதுனால, டெப்தா போறதுனால எனக்கு என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா வாட்டரோட சர்ஃபேஸ்ல ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ப்ரெஷரை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம். ஸோ டெப்தா போக போக எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், சரியா? ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட்டரோட சர்ஃபேஸ் லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் 10 மீட்டர் பிலோ போச்சு அப்படின்னா ஹையர் ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இதே இது 100 மீட்டர் பிலோ அப்படின்னா ரொம்ப ஹையான ப்ரெஷரை வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அந்த வாட்டர். அடுத்ததா 1000 மீட்டர் பிலோ இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஹை ப்ரெஷரை ஃபீல் பண்ணும், சரிங்களா? ஸோ இந்த பேசிக் கான்செப்டை யூஸ் பண்ணி தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரை அதை பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த லிக்யூட் எவ்வளோ தூரம் ப்ரெஷரை வந்துட்டு ஃபீல் பண்ணுது, ஓகேவா? அந்த ப்ரெஷரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி அப்படிங்கிற லெட்டரில் நம்ம இண்டிகேட் பண்ணலாம். பி ஈக்குவல் டு ரோ ஜி ஹைச், சரிங்களா? ஸோ லிக்யூட்னால கிரியேட் ஆன ப்ரெஷரை வந்து நம்ம பி அப்படின்னு சொல்லணும். ப்ரெஷர் டியூ டு த லிக்யூட். ப்ரெஷருக்கு யூனிட் என்ன, பாஸ்கல், சரிங்களா? அடுத்ததாக ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி ஆஃப் த லிக்யூட், கிலோகிராம் பர் மீட்டர் கியூப், ஓகேவா? ஒரு டென்சிட்டிக்கு ஃபார்முலா என்ன, மாஸ் பர் வால்யூம் தானே. ஸோ மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம்ஸ் அண்ட் வால்யூம்க்கு வந்துட்டு மீட்டர் கியூப் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ ரோ டென்சிட்டியோட யூனிட் என்ன அப்படின்னா கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அடுத்து ஜி அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், சரிங்களா? அடுத்ததாக ஹைச் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ டெப்த்தாக வந்து உள்ள அந்த வாட்டர் சர்ஃபேஸ்க்குள்ளே மூவ் ஆகியிருக்கு, அந்த ஹைட்டை தான் வந்துட்டு ஹைச் அப்படிங்கிற லெட்டரில் இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ஹைச் அப்படிங்கிறது ஹைட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டெப்த் அப்படின்னு வந்துட்டு நம்ம இண்டிகேட் பண்ணலாம், ஓகே? ஒரு ஆப்ஜெக்டை வாட்டரில் நம்ம எடுத்துகிட்டு போகிறப்போ, இம்மர்ஸ் பண்ணுறப்போ எதுக்காக அதோடைய ப்ரெஷர் வேரி ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். அதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைச், ஓகேவா? ஸோ ஆக்சுவலி அப்போ இந்த கண்டெய்னருக்கு என்ன இருக்கும், மாஸ் இருக்கும் அண்ட் வெயிட் இருக்கும். நம்மளோட நார்மல் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான். வாட்டர் பாட்டிலில் ஒரு 1 லிட்டர் கேனில் நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கிட்டு போகும்போது நமக்கு என்ன ஆகும், வெயிட் ஃபீல் ஆகும் அண்ட் அந்த வாட்டருக்குரிய மாஸ் வந்துட்டு ஆல்ரெடி பிளேஸ் ஆகியிருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரு வாட்டர் டேங்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்மர்ஸ் பண்ணுறேன். அப்போது ஆல்ரெடி அந்த வாட்டர் டேங்க்குக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரோட சேர்த்து நான் வெளியிலேருந்து அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ள அந்த வாட்டர் டேங்க்குள்ளே இம்மர்ஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வெயிட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுறப்போ எனக்கு என்ன ஆகும், அந்த வாட்டரோட சர்ஃபேஸில் வந்துட்டு ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அந்த ப்ரெஷர் வேரியேஷன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும், சரிங்களா? நார்மலாக ஒரு வாட்டர் சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய லெவலை விட அந்த லெவல் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன கிரியேட் ஆகும், ப்ரெஷர் வந்துட்டு கிரியேட் ஆகும், சரியா? லேயர் வேரியேஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது சர்ஃபேஸ் வேரியேஷன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாட்டர் சர்ஃபேஸ் ஆக்சுவல் லெவல்ல இருந்து அதோடைய லெவல் எனக்கு என்ன ஆகியிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ சர்ஃபேஸ் வேரியேஷன்ஸ் எனக்கு இங்கே பிளேஸ் ஆகியிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ப்ரெஷர் வேல்யூ கிரியேட் ஆகும், சரிங்களா? ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ப்ரெஷர் இன் லிக்யூட் இன்க்ரீசஸ் வித் டெப்த். டெப்த்தாக நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்டை இம்மர்ஸ் பண்ண பண்ண லிக்விடோட ப்ரெஷர் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ஓகேவா? ஸோ அது எதனால இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அந்த வெயிட் ஆஃப் த அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, சரிங்களா? ஸோ ஃபார்முலா என்ன பார்த்தோம்,
ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு ரோ ஜி ஹைச். ஸோ இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாருங்க. ரோங்கிறது டென்சிட்டி, ஜிங்கிறது கிராவிடேஷன் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அண்ட் ஹைட் இஸ் அ டெப்த் ஆர் ஹைட். ஓகேவா? ஸோ மூணையும் பேஸ் பண்ணி தான் ப்ரெஷரோட வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் சப்மரைன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹை ப்ரெஷர் அண்ட் கிரேட்டர் டெப்த்துக்கு மூவ் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ளூயிட்ஸில் என்ன மாதிரியான டைப் ஆஃப் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆக்சுவலாக 2 டைப் ஆஃப் ப்ரெஷர்ஸ் ஆர் கிரியேட்டட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் பார்த்தோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், செகண்ட் ஒன் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஓகே. ஸோ எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருந்து எனக்கு எக்ஸாக்ட் ஆகக்கூடிய ப்ரெஷரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது நேச்சுரலாகவே நமக்கு பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் தான். ஸோ சி லெவல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பி ஏடிஎம். பிங்கிறது ப்ரெஷர், ஏடிஎம்ங்கிறது அட்மாஸ்பியரை இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1 ஏடிஎம். சரிங்களா? அதர்வைஸ் இதை எப்படி நம்ம எழுதலாம்? பாஸ்கல் யூனிட்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 × 10⁵ பாஸ்கல் அப்படின்னு வந்துட்டு நம்ம எழுதலாம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு சப்மரைன் யூஸ் பண்ணுறோம், அது வந்து அந்த சி லெவலில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாலும் அந்த சப்மரைன் எதை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். சரியா? அடுத்ததாக செகண்ட் டைப் என்ன அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ இந்த சப்மரைன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹைட்ஸ் அப்படிங்கிற ஹைட்டில் நான் என்ன பண்ணுறேன்? டெப்த்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த ஹைட் எவ்வளோ தூரம் அந்த சப்மரைன் அந்த வாட்டருக்குள்ளே இம்மர்ஜ் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு ப்ரெஷரை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சப்மரைன் ஃபீல் பண்ணும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாட்டர் காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். எவ்வளோ ஹைட் வந்து கீழே போயிருக்கு வாட்டரோட சர்ஃபேஸ்லேருந்து, எவ்வளோ ஹைட் வந்து அந்த சப்மரைன் கீழே வந்து மூவ் ஆகி இருக்கு, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வாட்டர் காலம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷருக்கு வந்துட்டு என்ன ஃபார்முலா நம்ம எழுதலாம் அப்படின்னா பி வாட்டர் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜி ஹைச். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த சேம் ஃபார்முலா தான். ஸோ சர்ஃபேஸில் இருக்கிறப்ப எனக்கு என்ன இருக்கும்? ஹைச்சோட வேல்யூ 0 அப்படின்னு இருக்கும். ஸோ பி வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? பட் ஹைச் அப்படிங்கிற ஹைட் வந்து பிளேஸ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பி வாட்டரோட வேல்யூ சம் ஆன்சர் நமக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகாது? 0 வேல்யூ வராது. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஹைச்சோட வேல்யூ 0வா இருந்துச்சு அப்படின்னா பி வாட்டரோட வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 0 ஆகும். அதர்வைஸ் நான் என்ன பண்ணுறேன்? சப்மரீனை ஒரு ஹைட் அப்படிங்கிற ஹைட்டுக்கு வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன், இம்மர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அப்படி இம்மர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப எனக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல வாட்டரோட ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ வாட்டரோட ப்ரெஷர் கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ எவ்வளோ டெப்த்தாக நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரியா? ஸோ எவ்வளோ டெப்த்தாக போயிட்டே இருக்கிறனோ அந்த அளவுக்கு எனக்கு என்ன ஆகும்? ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வாட்டர் காலமோடைய ஹைட் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வாட்டர் காலம் ஹைட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, வாட்டர் சர்ஃபேஸ்க்கும் இந்த சப்மரைனுக்கும் இன்பிட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட்டர் காலம் டிஸ்டன்ஸ் ஆர் வாட்டர் காலம் வெயிட் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? வாட்டர் காலம் வெயிட் அப்படின்னு இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அது ஒன்றும் இல்லை, வாட்டரோட சர்ஃபேஸ்க்கும் இந்த சப்மரைனுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஹைட்டு. சரியா? ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. சர்ஃபேஸில் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் அவரால் இந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். சரியா? சப்போஸ் அந்த பர்சன் வந்து வாட்டருக்குள்ளே ஒரு 10 மீட்டர் இமர்ஜ் ஆகுறாங்க, இல்லை ஒரு 1 மீட்டர் இமர்ஜ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த பர்சனோட தலைக்கு மேலே எவ்வளோ வாட்டர் பிளேஸ் ஆகியிருக்கும் அப்படின்னா 1 மீட்டர் அளவுக்கு வந்து வாட்டர் பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த பர்சன் எந்த அளவுக்கு ப்ரெஷரை வந்துட்டு ஃபீல் பண்ணுவார் அப்படின்னா அந்த 1 மீட்டர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் லெவலுக்கான ப்ரெஷரை வந்துட்டு ஃபீல் பண்ணுவார். ஸோ அதனால தான் ஸ்விம்மிங் போகிறப்போ நமக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஐயில் வந்துட்டு பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கண் எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அப்புறம் வந்து காது வலிக்கிறது. சரிங்களா? ஏர் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வாட்டருக்குள்ளே இம்மர்ஸ் ஆகியிருக்கோம். ஸோ அப்போ எனக்கு என்ன கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபீல் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு கம்ப்ளீட் ப்ரெஷர் கால்குலேஷனுக்கு போகணும். ஸோ அந்த கம்ப்ளீட் ப்ரெஷர் கால்குலேஷனை தான் டோட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பி அப்சல்யூட் நான் என்ன பண்ணலாம்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரையும் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ பி அப்சல்யூட் ஈக்குவல் டு பி ஏடிஎம் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் பி வாட்டரோட ப்ரெஷர் என்ன? ரோ ஜிஹெச். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை கரெக்டாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். எக்ஸாமில் இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது என்ன சம் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ சம்மரைஸ் பண்ணி நான் சொல்லிடுறேன். பிஏடிஎம் அப்படிங்கிறது அட்மாஸ்பியரால் கிரியேட் ஆகக்கூடிய ப்ரெஷர். ஸோ இது காமனாக நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் தான்.
அடுத்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் என்ன பண்ணுறேன், வாட்டருக்குள்ளே இம்மர்ஸ் பண்ணுறேன். அப்படி இம்மர்ஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ப்ரெஷர் வந்து அந்த வாட்டர் சர்ஃபேஸில் வந்து கிரியேட் ஆகுது. சரிங்களா? எவ்வளோ ஹைட் போகிறோமோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ப்ரெஷர் வந்துட்டு வேரி ஆகுது. ஸோ அந்த ப்ரெஷர் தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்கிறேன். தென் அப்சல்யூட் ப்ரெஷர் அப்படிங்கிறது டோட்டல் ப்ரெஷர் PATM ப்ளஸ் P வாட்டர். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக டோட்டல் ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஸோ ஃபார்முலா என்ன? P absolute equal to P atom, P atmosphere plus P water. P waterக்கு ஃபார்முலா என்ன? rho GH. இந்த ஃபார்முலா என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஓகே, நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், a submarine is designed to withstand an absolute pressure of 100 atmospheric pressure. How deep can it go below the water surface? Okay, ஸோ என்னென்ன நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க 1000 kg per meter cube. 1 atmospheric pressure is equal to 1 into 10 power 5 Pascal and acceleration due to gravity 10 meter per second square. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்சல்யூட் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், ஹைட்ஸுடைய வேல்யூ என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஹவு டீப் அப்படிங்கிறத தான் கேட்டிருக்கான். டெப்த்தோட வேல்யூ என்னது, ஹைட்ஸுங்கிறத லெட்டரில் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ ஹைட்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். சரியா? ஸோ கிவன் என்னென்னு பார்ப்போம். P அப்சல்யூட் கொடுத்துருக்காங்க 100 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அடுத்து PATM அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூ 1 ATM அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 into 10 power 5 பாஸ்கல். ஸோ நம்ம கால்குலேஷன் போடுறப்போ எல்லா யூனிட்ஸையும் வந்துட்டு பாஸ்கலில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஸோ அடுத்த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ரோவோட வேல்யூ 1000 அண்ட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியோட வேல்யூ 10 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு ஆக்சுவலி என்ன ஃபார்முலா தெரியும், அப்சல்யூட் ப்ரெஷருக்கான ஃபார்முலா என்னங்கிறது தெரியும். P absolute equal to P ATM plus rho GH. ஹைட்ங்கிற வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். P absoluteோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 100 ATM கொடுத்துருக்காங்க. 1 ATM is equal to 1 into 10 power 5 வருமா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 100 into 10 power 5 அப்படின்னு வரும். சரியா? It will be equal to P ATM 1 into 10 power 5. அடுத்ததா ப்ளஸ் ரோட வேல்யூ 1000 அண்ட் ஜியோட வேல்யூ 10, ஹைட்ஸோட வேல்யூ. ஸோ இந்த ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஹைட்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த ஸ்டெப்பு, இந்த 10 power 5 இங்கே இருக்கா, லெஃப்ட் சைடில் ஒரு 10 power 5 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு 10 power 5 இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ அப்போ இங்கே பாசிட்டிவில் இருக்கக்கூடிய வேல்யூ இந்த சைடு வர்றப்போ நமக்கு என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர்றப்போ நமக்கு நெகட்டிவில் இண்டிகேட் ஆகும். ஸோ 100 into 10 power 5 minus 1 into 10 power 5 is equal to இந்த இடத்துல ரிமைனிங் என்ன இருக்குது, 1000 into 10 into height அப்படின்னு இருக்குமா? ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10,000 height அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 10 power 5 நமக்கு காமனாக இருக்குது. ஸோ காமனாக ஒரே 10 power 5 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். அடுத்ததாக 100 minus 1 ஆன்சர் என்ன, 99. ஸோ 99 into 10 power 5 is equal to 10,000 height. ஸோ ஹைட்ஸோட வேல்யூ நமக்கு என்ன, இதுலேருந்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன எழுதலாம், 99 into 10 power 5. இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 10,000 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர்றப்போ நமக்கு டினாமினேட்டரில் வரும். ஸோ 10,000 எப்படி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 power 4 அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. மேலே 10 power 5 இருக்கு இல்லையா? ஸோ அதை ஜஸ்ட் கேன்சல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இண்டிகேட் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 4 and 5 வேல்யூஸ் இந்த 4 மேலே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், 10 power minus 4ன்னு வரும். ஸோ அப்போ 10 power 5 இன்ட்டு 10 power minus 4 அப்படின்னு இருக்கும். ஸோ ஆன்சர் 10 power 1 அப்படின்னு வரும். சரியா? அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ 99 into 10 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 990 மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஹைட்ஸோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டோம். ஹைட்ஸோட ஆன்சர் என்ன அப்படின்னா 990 மீட்டர். ஓகேவா? சிம்பிளாக இந்த ஈக்குவேஷனில் ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும் போதும். டேட்டாஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஹைட்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி இந்த எக்ஸாம் வந்து நீட் 2026 கேட்ட எக்ஸாம். எவ்வளோ சிம்பிளாக கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே போதும், நம்மளால் ஈஸியாக ஆன்சர் வந்து கொண்டு வந்துட முடியும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். A diver is 40 meter below the surface of water. Calculate the absolute pressure acting on a diver. ஓகே, ஒரு பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டரில் டைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்சன் எவ்வளோ தூரம் வந்து மூவ் ஆகியிருக்காங்க, எவ்வளோ டெப்த் போயிருக்காங்க அப்படின்னா 40 மீட்டர் வந்து டெப்த் போயிருக்காங்க. ஸோ ஹைட்டோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், 40 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அடுத்ததான் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அப்சல்யூட் ப்ரெஷர் என்னன்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கொடுக்கல அப்படின்னா வாட்டரில் எவ்வளோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத கொடுக்கல. ஸோ அதை நம்ம தான் வந்து கால்குலேட் பண்ணணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க, டென்சிட்டி ஆஃப் வாட்டர் கொடுத்துருக்காங்க 1000 அண்ட் ஜியோட வேல்யூ 10. அதே டேட்டா தான், பட் வந்து என்ன கால்குலேட் பண்ணுறோம், ப்ரெஷர், வாட்டர் ப்ரெஷர் என்னன்னு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்சல்யூட் ப்ரெஷர் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ 1 atmospheric pressure is equal to 1 into 10 power 5 Pascal.
ஓகேவா? ஸோ இது நமக்கு தெரிஞ்ச வேல்யூ தான். அண்ட் வாட்டர் ப்ரெஷருக்கான ஃபார்முலா என்ன? பி வாட்டர் இஸ் ஈக்குவல் டு ரோ ஜிஹெச். ரோட வேல்யூ 1000, ஜியோட வேல்யூ 10, ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 4 × 10⁵ பாஸ்கல் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணிட்டோம்? வாட்டரில் கிரியேட் ஆகக்கூடிய ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக அப்சல்யூட் ப்ரெஷர் என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். ஸோ பி அப்சல்யூட்க்கு ஃபார்முலா என்ன? பி அப்சல்யூட் இஸ் ஈக்குவல் டு பி ஏடிஎம் ப்ளஸ் பி வாட்டர். சரிங்களா? ஸோ பி ஏடிஎம் என்ன தெரியும் நமக்கு? 1 × 10⁵ அப்படிங்கிறது தெரியும். ப்ளஸ் பி வாட்டர் என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 4 × 10⁵ அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் பாட்டுக்கு ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு 10⁻10 அப்படின்னு போட்டுறக்கூடாது. சரியா? ஸோ ரெண்டுமே வந்து காமனாக 10⁵ இங்கே இருக்குது, இங்கேயும் 10⁵ ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ காமனாக நம்ம என்ன பண்ணணும்? வெளியில் எடுத்துடணும். வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸை ஆட் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ ரெண்டையும் காமனாக எடுக்கிறப்போ 10⁵ வரும். ப்ளஸ் 1 + 4 ஆன்சர் என்ன? 5. சரிங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா 5 × 10⁵ பாஸ்கல். ஸோ அப்சல்யூட் ப்ரெஷருடைய வேல்யூ என்ன அப்படின்னா 5 × 10⁵ பாஸ்கல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். At what depth is the absolute pressure equal to 7 × 10⁵ பாஸ்கல்? ஓகே, டெப்த்தோட வேல்யூ தான் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க? அப்சல்யூட் ப்ரெஷருடைய டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. அட்மாஸ்பரிக் ப்ரெஷரோட டேட்டா இருக்குது, ரோவோட வேல்யூ இருக்குது, ஜியோட வேல்யூ இருக்குது. ஹைட்ஸோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். ஸோ ஹைட்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்டர் ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்சல்யூட் ப்ரெஷருக்கு ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? அட்மாஸ்பரிக் ப்ரெஷரையும் வாட்டர் ப்ரெஷரையும் ஆட் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ எனக்கு 2 டேட்டா இருக்குது. அப்சல்யூட் ப்ரெஷருக்கான டேட்டாவும் இருக்குது, அட்மாஸ்பரிக் ப்ரெஷருக்கான டேட்டாவும் இருக்குது. வாட்டர் ப்ரெஷருக்கான டேட்டா வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ரெண்டையும் சிம்பிளாக மைனஸ் பண்ணால் நம்மளால் வாட்டர் ப்ரெஷரை கால்குலேட் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்போ வாட்டர் ப்ரெஷர் ஃபஸ்ட் நான் கால்குலேட் பண்ணுறேன். அப்சல்யூட் ப்ரெஷரையும் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரையும் மைனஸ் பண்ணுறேன். ஸோ 7 × 10⁵ minus 1 × 10⁵ it will be equal to 6 × 10⁵ பாஸ்கல். சரிங்களா? வாட்டர் ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறது ஆன்சர் கெட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வாட்டர் ப்ரெஷருக்கு ஃபார்முலா என்ன? ரோ ஜிஹெச். சரியா? ஹைட்டு தான் நம்ம கேட்குறான். கரெக்டாக? ஸோ ஹைட்டோட வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா நான் எடுத்துகிட்டு வரணும். ஸோ ரோ ஜிஹெச்சுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம கால்குலேட் பண்ண வாட்டர் ப்ரெஷருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ 6 × 10⁵ ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ இதுலேருந்து ஹைட்ஸோடைய வேல்யூ எனக்கு வேணும். ஸோ இருக்கக்கூடிய டேட்டாஸில் ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரோவோட வேல்யூ 1000, ஜியோட வேல்யூ 10, ஹைச் இஸ் ஈக்குவல் டு 6 × 10⁵. ஸோ ஹைட்ஸோடைய வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஹைட்ஸ் மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம்ஸை இன்னொரு சைடு எடுத்துகிட்டு வரணும். ஸோ என்ன ஆகும்? ஹைட்ஸ் இதை இந்த ஈக்குவேஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ஹைட் இஸ் ஈக்குவல் டு 60 மீட்டர் அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வில் பி 60 மீட்டர். ஓகே, இந்த டாப்பிக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு புது டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.